அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் பார்க்க போகிற பாட்டு வந்து போன வீடியோட தொடர்ச்சி தான். ஸோ இந்த பாடலோட பேர் வந்து ஓ மாறா. இந்த பாட்டை பாடிருக்கிறது பால் டப்பா. அண்ட் டாக் லைஃப் படத்தில் வந்து இந்த ஒரு சிங்கிள் நினைக்கிறேன், 5வது சிங்கிள் நினைக்கிறாங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது. அண்டு பால் டப்பா ஏரமான் காம்போலாம் நான் வாழ்க்கையிலே நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. ஸோ டாக் லைஃப் அப்படின்ற படம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கமல்ஹாசன் சாரோட படம் இல்லை, அவ்வளோதான் போன அப்டேட்லன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாடலை கேட்டு வரலாம். கேட்டதுக்கப்புறம் நாங்கள் என்ன இந்த பாடலை பற்றி பேசுறதுக்கு இருக்கோ அதை பற்றி பேசலாம். அண்ட் ஸ்ட்ரைட் போய் கேட்கலாமா? ஸோ நீங்கள் வாங்க எங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ரெடி 1 2 3 அண்ட் here we go. எதிர்பார்க்கவே இல்லை இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது பாட்டு. Quality of music. மறுபடியும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஆனால் ஏரமான் சார் நன்றி, இது மட்டும் தான் எனக்கு சொல்ல முடியும். ஆனால் இந்த பாட்டை எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது எங்கே தெரியுமா? நீங்கள் வந்து காதலிக்க நேரமில்லே அப்படின்ற ஒரு படம் வந்துச்சுல்ல ஜெயம் ரவிட. ஸோ அந்த ஒரு படத்தில் ஃபுட்பாலுக்கு ரிலேட்டடாக ஒரு பாடல் ஒன்று வரும். ஸோ அந்த பாட்டை எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் அந்த மியூசிக் எனக்கு அப்படியே அங்கிட்டு அந்த இதுக்கு கனெக்ட் ஆக மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஈவன் லைக் மாஞ்சா அப்படின்ற ஒரு பாட்டு வந்து இருந்துச்சு, அயர்லாண்டியா சம்திங் ஏதோ ஒரு படத்தில். ஸோ அப்படியே அந்த மியூசிக்கில் அங்கிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது மியூசிக் அப்படி இருந்தாலும் இதில் வர்ற அந்த ஒரு பாட்டோடைய அந்த பாடுவார். ஸோ பால் டப்பா வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க எப்படி அவர் பாடியிருப்பாருன்னு. ஸோ துருவ நட்சத்திரமாக இருக்கட்டும், இல்லை மக்கா விஷயம் இருக்கட்டும், இன்னும் பல பாடல்கள் அந்த மாதிரியெல்லாம் பாடியிருக்காரு. லைக் இன்க்ளூடிங் ஹீஸ் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆல்பம்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஒரு பாட்டு இப்படியும் இவர் பாடலான்றதை ஏரமான் சார் தான் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஒன்ஸ் அகெயின். இந்த பாட்டை நீங்கள் தெளிவாக கேட்டீங்கன்னு தெரியும், அவர் இப்படியெல்லாம் பாடுறாலே இல்லை கிடையாது. ஆனால் இந்த ஒரு பாட்டில் அவர் அப்படி பாடியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு எனக்கு. அண்ட் அந்த ஒரு ரப் போர்ஷன் மாதிரி வந்துச்சு. ரப் போர்ஷன் இல்லை, கொஞ்சம் ஸ்பீடான ஒரு ட்ரக் அந்த இடம் வந்துச்சுல. ஸோ அந்த ஒரு போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம்,
அந்த ஒரு போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மறுபடியும் கேட்க தோணுச்சு. ஏன்னா பின்னாடி கோரஸ் போகும், அவர் பாடுவார். ஸோ அந்த ஒரு இது நல்லா இருந்துச்சு. அண்ட் அது எப்படின்னு தெரியலைங்க. கம்போசிஷன் 9 பாடல்கள் அப்படின்றது எப்படி அது ரீச் ஆகும்னு கூட யோசிக்கலான்றதை தாண்டி அவர் எப்படி இசையமைச்சார்னா யோசிக்கிறீங்க. ஆனால் எப்படியோ எல்லா சிங்கர்ஸும் யூஸ் பண்ண மாதிரி பால் டப்பா யூஸ் பண்ணியிருக்காரு. பிகாஸ் பால் டப்பா வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இருக்க அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு வாய்ஸ். அண்ட் அது கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்றது இட்ஸ் அ செட் ஆஃப் அந்த ஒரு சென்ஸ் இருக்குது. அண்டு ஏரமன் சார் அதை சரியாக யூஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு போய் சேர்கிற மாதிரி இன்னொரு பாட்டையும் நமக்கு தந்திருக்காரு. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த பாட்டும் கேட்குறதுக்கு இன்னொரு மாஸ்டர் பீஸ் வைப் சாங். ஸோ போன பாடல்கள் அப்படியே வந்து ஒரு வேறு ஒரு லோகத்துக்கு கொண்டு போச்சு. அதை மறுபடியும் இங்கே நாங்கள் வந்து கரண்ட்லி வி ஆர் லிவிங் த லைஃப், ஃபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பாட்டு இருந்துச்சு. அண்டு இந்த பாடலையும் கேட்டு முடிச்சிட்டோம். அடுத்த பாடலுக்கு ரெடி ஆகலாமா? ஸோ ஜஸ்ட் 3 minutes அந்த பாட்டு வந்துச்சு, ஓ மாறா அப்படின்ற ஒரு பாடல். ஸோ அடுத்து என்ன பாட்டுக்குன்னு தெரியலை. ஸோ கண்டினியூஸாக பண்ணி முடிக்க போகிறேங்க. இது நாளைக்கெல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. கேட்க நல்லா இருக்கு எல்லா பாட்டுமே. ஏன்னா நான் இப்போ தொடர்ச்சியாக இந்த ஒரு டைமில் நான் வந்து அடுத்தடுத்த பாட்டை கேட்டுக்கிட்டே போகிறேன். ஒவ்வொரு என்ன சொல்கிறது, இந்த ஸ்டேஜ் நார்மல் தான், ஓகேயாக தான் இருந்தேன். ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு இமோஷன் கனெக்ட் ஆகிட்டாங்க. கடைசியில் இப்போ பேக் டு நார்மல். ஸோ அடுத்த பாட்டு அப்படின்னு தெரியல. ஸோ இந்த ஒரு வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கான கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். ஏன்னா ஏரமன் சார் பாட்டு இப்படியான பாட்டெல்லாம் நீங்கள் ரொம்ப நாள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் கருத்துக்கள் கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.